ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ லெஃப்ட் மை ஏ ரேங்க் பார்ட்டி அனிமேவோட எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அவன் நீனேவை பத்தி தான் பேசுறான். நீனேவை நான் அஃபிஷியலா என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ண வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு ஓகே தானா? ஓகே தான். இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நீனே கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்க ஆசைப்படுறேன். என்ன யோசிக்கிற? அவ என்ன உன்னை வேணான்னு சொல்லுவான்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. பாரு ஒளிர, நான் உன்னால நல்லா ஒளிய முடியல. நீ அநியாயமா இப்படி காது போடுறது என்ன சரிதானா? இல்ல என்ன மன்னிச்சிருங்க, சிலுக்கு தான் இங்க என்ன விஷயம் நடக்குது அதை சொல்ல சொன்னா. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா ஏதோ ஒண்ணு நேனே, நீ எல்லா விஷயத்தையும் கேட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்ன என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்றதுக்கு தயாரா இருக்கியா? அதே விஷயத்த நானும் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க என்னை ஏத்துப்பீங்களா எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நான் ஏதாச்சும் பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்தா நீ பிரச்சனை கொடுப்பியா? வாய்ப்பே இல்ல. நான் ஹாப்பியா ஒத்துப்பேன், நீ வரலாம். கேட்டோன்னே நீனேக்கோங்க அவ்வளவு சந்தோஷம். ஏனே நீ அவன் கூட போக போறனா இது எனக்கு லோன்லியா ஃபீல் பண்ண வைக்கும். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா உனக்கு ஒரு நல்ல கம்பெனியன் கிடைக்கிறாங்க. ஸோ யூக்கு நீ நேனேவை நல்லா பாத்துக்கோ. கண்டிப்பா. நேனேவும் சொல்றான், நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா தான் இருப்பேன். அப்புறம் போற வழியில ஏதோ ஒரு லெட்டரையும் கொடுக்குறா. ஜெர்மியை பார்க்க போறாங்க. அங்க ஜெர்மி பார்த்தா மேஜிக் பண்ணி இருக்கிற ஒரு புக்கையும் ஒரு இடத்துல வைக்கிறான். இதை பார்த்து நேனே ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா இதெல்லாம் தனியா பண்ணா வருஷங்கள் ஆகலாம் இதை அடுக்க. ஜெர்மி இதை சில பல வாரத்திலேயே முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இங்க உண்மையிலேயே மாசுதான். உண்மையை சொன்னா பென்ஹோடு இந்த இடத்த கொடுப்பாருன்னு நினைச்சு பார்க்கல. இதுக்கு முன்னாடி இந்த ஏரியா இது அவரோட கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு டைமே கிடைக்காதனால இதோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சரி ஏதோ ஒண்ணு, நான் தேங்க்ஸே உங்களுக்கு சொல்லல. உங்களால் தான் எனக்கு ஒரு நல்ல டீசென்டான இன்கம் வந்து இங்க கில்டு மாஸ்டர் கிட்ட சொன்னீங்க. அதனால எனக்கு இங்க வேலையும் கிடைச்சிருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது பிரச்சனையே இல்ல. ஆனா இங்க வந்ததுக்கு காரணம் நம்ம சில்க்கு தான். சில்க்கு ஏதோ ஒரு விஷயமா ஒண்ணு பாக்கணுமா, அதனால வா. அது என்ன விஷயம்னு கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோக்கே அது என்ன விஷயம் தெரியல. இதுக்கப்புறம் அவங்க போறாங்களா, அங்க பனி பெய்யுது. பனியை பத்தி அவ சொல்றா. இதே மாதிரி போச்சுன்னா நம்மளுக்கு கோல்டு போச்சுக்கும். இதெல்லாம் என்ன டீப்பு? நான் சின்ன பையனா இருக்கும் போது இப்பெல்லாம் பயங்கரமா பனி பெய்யும். இதை பத்தி அவன் யோசிச்சு பாக்குறான். அந்த சின்ன வயசுலயும் இவன் சைமன் கூட இருந்திருக்கானா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவன் ரொம்ப சோகமாகறான். தெரியும் நீ எதை பத்தி யோசிக்கிறேன்னு. அதே மாதிரி நீ யோசிச்சுனே இருந்தா அவங்கலாம் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க யூகோ சொல்றான், ஃபர்ஸ்ட் போகணும். என்ன இப்படி பண்ணிருக்க? டோரையாச்சும் எங்களுக்காக திறக்க மாட்டியா? டோரை தொந்த அட்டசிக்கிட்டே அவங்களும் சர்ப்ரைஸ் அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இன்னில இருந்து அபிஷியலா எங்களோட பார்ட்டில ஒரு மெம்பரா இருக்க போறீங்க. இது கேட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். முக்கியமா ஜெர்மி ரொம்ப ஷாக் ஆகுறான். அவன் ரொம்ப பயந்து போன இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஆனா நல்ல வேலை அவங்களுக்கு தெரிய வரல. அப்பனா உனக்கு தெரியுமா, நீ என்னை ஏமாத்திட்டப்போ? இல்ல அப்படிலாம் இல்ல, இது ஒரு சர்ப்ரைஸ். அதான் நேனேவோ சந்தோஷத்துல அப்படியே குதிக்கிறா. ஐயோ என்னால சந்தோஷத்தை அடக்க முடியல. இன்னில இருந்து க்ளோவருக்கு நான் அபிஷியலான மெம்பரா இருக்கேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல முடியாதனால. அதே மாதிரி அவங்க போறாங்க. ஆனா ஜெர்மி ரொம்ப சோகமா தான் இருக்கா. என்னாச்சு? எதுக்கு உம்மன்னு இருக்க? உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல அப்படி இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஒரு சைடு நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். முக்கியமா அந்த தண்டர் பைக்ல இருக்கிற எல்லாராலையும் தான். என்ன பேசுறீங்க? அந்த தண்டர் பைக்கை பத்தியா பேசுறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி பேச வேணாம். ஜெர்மி நீ தான் எல்லாரையுமே காப்பாத்தின. அப்புறம் எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற? நீ அவங்கள ஒருத்தங்களே இல்ல, நீ க்ளோவர்ல ஒருத்தியா மாறிட்ட. சோ சந்தோஷமா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம். ஜெர்மி நீ மறந்துட்டு இப்பயாச்சும் சந்தோஷமா இரு. இதுக்கு அழுவ ஆரம்பிச்சிடா. அங்க யூக்கு சமாதானம் பார்த்தா வந்தா, நீ என்ன டீஸ் பண்ணாத. இதுக்கப்புறம் அங்க ஒரு பார்ட்டியை அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா நேனே ஜெர்மி இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே, அதுக்காக ஒரு பார்ட்டியை செலிப்ரேட் பண்றாங்க. க்ளோவர்னா 4 இலை இருக்கும். ஆனா இப்போ நம்ம 6 பேர் இருக்கோம். இவங்க ஒரு ஃபிளவரை பத்தி சொல்றாங்க, அது க்ளோரியா. இந்த மாதிரி அவங்க சந்தோஷமா வெளியிலயும் போறாங்க. அங்க போற வழியில பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஏன்னா இப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இந்த அப்ஸை கலெக்ட் பண்றது பத்திலாம் யோசிச்சு பாத்துக்கினே அவன் சைமனை பத்தி இழுக்க அவன் கம்முனாயிரான். உனக்கு இப்போவும் பழைய விஷயம்லாம் ஞாபகம் இருக்கா? எனக்கும் ஞாபகம் இருக்கு. நீ ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே தெரியாம இருப்ப. ஏன் தண்ணி கூட எப்படி அடிக்கணும் உனக்கு தெரியாது. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. இதே மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்ட் அது கூட ரொம்ப ஜாலியா போச்சு. 5 வயசுல அந்த தண்டர் பைக்க ஆரம்பிச்சோம். நம்ம ஏகப்பட்ட விஷயத்த பண்ணோம். ஆமா என் கிட்ட அவளைக்கும் நல்ல நல்ல மெமரிஸ் இல்ல. அதெல்லாம் நம்ம நிறையவே ஃபன் பண்ணிருக்கோம். ஆனா தண்டர் பைக்குன்னு ஒரு விஷயம் இப்போ இல்ல. ஏன்னா நான் தான் அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது. சில விஷயம் வளர வளர மறைஞ்சு போயிடும். நான் நீ எல்லா விஷயமும் நல்லதுக்காக பண்ண, அதை நாங்க புரிஞ்சுக்கல. அதனால்தான் உன்னோட எஃபோர்ட் உன்னோட டேலண்ட் அதெல்லாம் எனக்கு இப்ப புரிய வருது. நீ இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அதனால நீ கவலைப்படாத. நான் இன்னமும் என்னோட திறமைய வளர்க்குறேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நானும் உன் லெவலுக்கு வர பாக்குறேன். போன வாட்டி நடந்த விஷயம் இந்த வாட்டி நடக்க நான் விட போதில்ல. இல்ல நம்ம க்ளோவரா பெஸ்டான விஷயத்த நம்ம பண்ணலாம் ஒன்னா சேர்ந்து. போமாறல ஸ்டார்டிங்ல நான் மீட் பண்ணும்போது எப்படி நீ ஒரு உமனைசரா இருந்தியோ அப்படியே தான் நீ இருக்க. ஏன் அப்படி என்ன சொல்ற? நான் ஒரு கண்ட்ரி பாய் தான், அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு பார்த்தா
பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல, அங்க ரெயின் ஓடி தான் இருக்கா. என்ன விஷயம், எல்லாருமே எங்க போனாங்க? யாருமே நேனையோட வீட்டுக்கு போயிருக்காங்க. நேனே இன்னைக்கு இங்க வரணுமா? அதனால அங்க இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் அவ மூவ் பண்றதுக்கு போயிருக்கா. நாளைக்கு அதை பண்ணா நல்ல விஷயமா இருந்திருக்கும். இந்த ராக் பேப்பர் சீசர்ல தோத்து போயிட்டேனா, அதனால தான் நான் வந்து இங்க கிளீனிங் பண்ற மாதிரி இருக்கு. நீ கவலைப்படாத, உனக்கு வேணும்னா நான் ஹெல்ப் பண்றேன். இந்த அப்படி இதே மாதிரி அவ தரா. அவளுக்கு ஒரு கட்டத்துல அது காமெடியா இருக்கு. அதனால அவன் பயந்து போய் அதை விட்டுருப்பான். நல்ல வேலை அதை புடிச்சறான். என்ன அது என்ன ஒரு மிகப்பெரிய ஷாக்கா என்ன? அதே மாதிரி நீ என்ன எப்பயுமே ஆப்ரோன்ல பார்க்க கூடாதுன்னு ஆசைப்படுறியா? இல்ல அப்படி இல்ல, எனக்கு வந்து பார்க்கணும். நான் நீ இப்படி எல்லாம் பண்ணும்போது சில பல விஷயம் எனக்கு அன்ஃபேரா தெரியுது. நான் உனக்கு என்ன பண்ணும் தெரியும், இருந்தாலும் நீ ஹோல் பேக் பண்ற. அதானே நான் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கேன். எனக்கு என்ன பண்ணும் தெரியல. அப்படியா? அப்போ இதுதான் என்னோட பதில். உன்னோட பதில நீ அப்புறமா பொறுமையா சொல்லு. அதுக்காக காத்து நிற்பேன். அங்க மத்தவங்க வராங்களா? இதனால அப்படியே அவன் ஓடி போறான். சீன்ல அந்த ரெஸ்யூம் அவன் கலெக்ட் பண்றான். ஏன்னா இவங்களுக்குன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போதான் போயிருக்கு. அங்க இப்போதான் அவங்களே ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்ஃபர்மேஷனை பத்தி நான் சொல்றேன். இது வந்து அவளைக்கும் வெளியில வந்து யாருக்கும் தெரியாது. டஞ்சன் வந்து புதுசா அப்பியர் ஆயிருக்கான் சிட்டி ஆஃப் டூனால, அதுவும் லேக்குக்கு பக்கத்துலயா. அதனால நீங்க தான் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இதே ஒரு வாய்ப்பை வச்சு க்ளோவர் பார்ட்டிய உன்னால திரும்ப ஒரு ஃபார்முக்கு வர வைக்க முடியும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா எல்லாருமே அதுக்காக ரொம்ப ஆவலா இருப்பாங்க. நாங்களே அந்த டஞ்சனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆமா, இதுக்கு முன்னாடி போனீங்களே ஆக்ரோமேட்டிக் டார்க்னஸ், அங்கே நீங்க வேற லெவலான விஷயத்த பண்ணீங்க. அதனாலே கிங்டம்ல இருக்க ஒருத்தவங்களும் இதுக்காக ஆர்வமா இருக்காங்க. இதை நீங்க தான் பண்ணணும். இது அவங்க வழியா வந்த ஒரு ஆர்டர், நீ பண்ணணும். அதே மாதிரி நேனே வந்து எப்படி பண்றா? நேனேவா நல்லா பண்றா. கண்டிப்பா இதுக்கான ஃபேவரை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அவன் வீட்டுக்கு வரான். அங்க மரீனா மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிக்கிறான். யூக்கு செம்பாய், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல கொஸ்ட் கிடைச்சிருக்கு போல. இப்படி உன்னால சொல்ல முடியுது. உன்னோட ஃபேஸை பார்த்தாலே நல்லா சொல்ல முடியுது. இது சரி, மத்தவங்களாம் எங்க? இதுக்கு வந்து கிச்சன்ல இருக்கா. ரெயின் வந்து குளிக்கிறா. நம்ம நேனே வந்து வெளியில போயிருக்கா ஷாப்பிங்க்கு. நான் ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து கில்டு வேலை இருக்கு. அதனால நான் வந்து ஜெர்மியா பார்க்க போறேன். நான் எனக்காக ஒரு விஷயத்த தரப்போறாளாம். கேட்டாங்க. மரீனா சொல்றா, நீங்களே அதை வரும்போது பாப்பீங்க. அதுக்கப்புறம் அங்க ரெயின் வர அவளோட முடியெல்லாம் ஒரு மாதிரி நனைஞ்சிருக்கு. உன்னோட முடிய நீ வந்து காய வைக்கலையா? இதுக்குதான் நீங்க இருக்கீங்களே, கொஞ்சம் தொடச்சு விடுங்களேன். நீயா கத்துக்கினா அது நல்லா இருக்கும். இல்ல இதை நீங்க எனக்காக பண்ணணும். முடியாம தொடச்சிரும் பண்ணா. அவ சொல்றா, என்ன யூக், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கொஸ்ட் கிடைச்சிருக்கு போல. எப்படி இது உன்னாலேயே சொல்ல முடியுது? மரீனா இப்பதான் சொன்னா. உங்களோட முகத்தை பார்த்தே நல்லா சொல்ல முடியுது. நான் வந்து கொஞ்சம் தூங்க போறேன். அப்படி உங்களுக்கு டைம் இருந்தா வாங்களே, கொஞ்சம் என்ன வாமாக்கி விடுங்களேன். அப்படியே அவ சிரிச்சிட்டு போறான். இந்த சைடு அங்க சில்க் வரா. யூக், நீங்க வந்து வெளியில போயிட்டு வரீங்க போல. வெளியில ரொம்ப கோல்டா இருக்கு. இந்தாங்க உங்களுக்காக நான் காஃபியை கொண்டு வந்திருக்கேன். குடிக்கும் போதே அவ கேக்குறா, என்ன விஷயம்? அதாவது உங்களோட மூஞ்ச பார்த்தே நல்லா சொல்ல முடியுது. நல்ல கோஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு போல. எப்படி எல்லாருமே இதையே சொல்றீங்க? அது பார்த்தாலே தெரியுது செம்பாய். அது இருக்கட்டும், நான் வந்து உன்கிட்ட இதை சொல்றேன். யாருக்குமே இது தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். என்னன்னா ஒரு புதுசா ஒரு டஞ்சன் அப்பியர் ஆயிருக்கு. அப்படியா? அப்படி அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணா அது கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். மூஞ்ச பார்க்கும் போதே தெரியுது நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. பிளானையும் மற்ற விஷயத்தையும் நான் வந்து பாத்துக்கிறேன். க்ளோரோட லீடர் நீங்க தான். உங்களை நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. சரி, ஏதோ ஒன்று நான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்ட்டை பத்தி அவளுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. அதனால நான் திரும்ப போய் நான் ஸ்பெசிஃபிக்கா என்ன விஷயம்னு கேட்டு வரேன். ஆனா ஏதோ ஒன்று நீங்க ரெயினோட அதை நிறுத்தக்கூடாது. அப்படியே என்னையும் அதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சும்மா ஜோக் பண்ணேன். இதனால அவன் அப்படியே ஓடி போயிடறான். அங்க கொஸ்ட்டுக்கு அப்படியே அவன் ஓடி போறான். போகும்போதே சொல்றான், புது டஞ்சனு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். க்ளோவர் திரும்ப ஒரு கம்பேக்க கொடுக்க போகுது. இந்த வாட்டி இது ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. இந்த வாட்டி நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போறோம். சோ இப்படி இவன் சொல்றதோட எங்கேயே இந்த எபிசோட முடியுது. மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.